ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் 26 வருஷம் ஆயிடுச்சு. இதே ஆல்பர்ட் தேட்டர் அப்போ இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி போனோம். அதே மாதிரி இன்றைக்கி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போய் படம் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்த அதே ஸ்பீடு உலகத்தில் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் தெரிவிச்சிருக்கிற மக்கள் தெரிவிச்சிருக்கிற வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த 50 வருஷமும் எங்களோட ட்ராவல் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, பப்ளிக்கும் சரி, ஃபேன்ஸும் சரி, எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. It's grateful thanks to everybody for having traveled with us all these years. It's a great sentimental moment for me because we did Rajni 25 when Padayappa was released, and today it's 50 years and I'm back here to watch Padayappa, but I'm not able to watch the full movie because I'm going to see him. So அவர் பார்க்க போகிறதுனால ஃபுல் படம் பார்க்க முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபுல் படம் பார்க்கணுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இந்த இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்த ரொம்ப நன்றி. அவரோட ஃபேன்ஸ், அவரோட மக்களுக்கு, உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 பிரிண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 பிரிண்டுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது என்டையர் வேர்ல்டு. அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அவருடைய மைல்கல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். அந்த படத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நான் முன்னாடி பார்த்துருக்கேன் படையப்பா, பட் ஆனால் தியேட்டரில் போய் பார்த்தேனா இல்லை எங்கே பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. ரொம்ப குட்டியாக இருந்தேன் நான் அப்போது. ஸோ இப்போ ரொம்ப நல்ல கான்ஷியஸ்னஸோட நிறைய டைலாக்ஸ்லாம் பைஹார்ட்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஸ்டெப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இல்லை பேர் படையை ஃபைட் பண்ணலாம், நல்லா இருக்கு. நான் அப்படி மேலே எங்கேயும் பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும், வேணான்னு அப்படின்னு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய மனிதர்ன்றது அல்லது எனக்கு தெரிஞ்சது. அது அவர் கண்டுக்கவே இல்லை. வேற ஒரு ஹீரோ வந்தால் சின்ன டிஸ்கஷனுக்கே நம்ம விஷயம் சொன்னால் எல்லா ஹீரோவும் கோச்சிடுவாங்க, உடனே யூகா பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கூட அட் பண்ணாமல் ஒரு அழகாக உட்காந்துட்டு மற்ற டாப்பிக்கெல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் எங்கே போய்ட்டு வரீங்க, எங்கே ஷூட்டிங், அது என்ன கதை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பேர்பட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம் அப்படின்னு சக்குன்னு சட்டையை காட்டி அப்படி காமிச்சார். நான் மறந்து போயிட்டேன். சார் நான் கண்டிப்பாக அந்த படத்தை கிளைமேக்ஸில் பேர்பட்டில் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கம்போஸ் பண்ணுறேன். அது டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. இந்த வருஷம் 75 வருஷம் ஆயிடுச்சு அவரோட வயசு. அதுவும் 50வது வருஷத்தில் அவரோட 25வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் 75வது வருஷத்தில் திருப்பி 50வது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் அவருக்கு இருக்குது. அதான் உண்மை. பிகாஸ் அவரோட பர்சனல் இன்வால்மெண்ட் அவர் எழுதின ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இந்த ஸ்டோரி ஆகட்டும், சிவாஜி சாரோட பண்ணதாகட்டும், அப்போ இருந்த வெட்ரன்ஸ் அதெல்லாம் நினைக்கும் போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் ஃபார் அஸ். இட்ஸ் a very emotional moment for me also. எனக்கு அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். the way he talks in interviews ரொம்ப ஒரு பர்சனலாக ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மக்களோட அன்புக்கு என்ன வார்த்தை சொல்கிறது தெரியல. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி அந்த அன்புக்கு நான் தலை வணங்குறேன். வெரி ஹாப்பி பர்த்டே. உங்களோட ரொம்ப நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒரு குட்டி ஃபேன். ஸோ விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தோட பயங்கர படம் நிறைய கொடுத்துட்டு நீங்கள் சூப்பராக இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் தலைவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நீடூழி வாழணும், எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். தலைவர் தான். தலைவர் நிரந்தரம், அதில் நோ டவுட்.